அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நீரிழிவினால் ஏற்படும் அதிமூத்திரம், அதிதாகம். ரொம்ப பேருக்கு அந்த சர்க்கரை வியாதினால் அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கும், தொடர்ச்சியான தாகமாக இருக்கும். இதுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை, அதுக்கு சம்மந்தமான ஒரு மருந்து சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். மருதம்பட்டை 100 கிராம், ஆவாரம்பட்டை 100 கிராம், கடல் தேங்காய் 100 கிராம், சரக்கொன்றப்பட்டை 100 கிராம், நாவல்பட்டை 100 கிராம், கோஷ்டம் 100 கிராம். இதெல்லாச்சும் சூரணமாக இடித்து வஸ்திரகாயம் பண்ணி நல்லா ஜலிச்சிடணும். 1 டீஸ்பூன் சூரணம், 1 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கஷாயமாக 1/2 டம்ளராக காய்ச்சி எடுத்து அதை வடிகட்டி காலை, மதியம், மாலை இந்த 3 வேளை குடிச்சிங்கன்னா இந்த மூத்திரம் கட்டுப்படும். இது மிக சிறப்பாக ஒர்க் பண்ண, நீங்கள் நல்ல வேலை செய்யும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு முறை இது. நானும் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். மருதம்பட்டை, ஆவாரம்பட்டை, கடல் தேங்காய், சரக்கொன்றை பட்டை, அது நாவல்பட்டை, கோஷ்டம் எல்லாம் சமளவாக 100 கிராம் வாங்கி நல்லா இடித்து பவுடர் பண்ணி 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக காய்ச்சி காலை, மதியம், மாலை அதுமாதிரி 3 வேளை குடிக்கணும். ஒரு 20 ml குடித்தா போதும், ரொம்ப குடிக்க தேவையில்லை. அதான் அதுமாதிரி குடிச்சு பாருங்கள். மிகவும் பயனுள்ள தகவல் இது, பயன்படுத்துங்க. மீண்டும் மதுமேகத்துக்கு இன்னும் பல பதிவு போட வேண்டியது இருக்குது. நீங்கள் இதில் எதனா ஒரு முறையை கூட பயன்படுத்தலாம். நான் ஒரு 15-16 பதிவு சொல்லுவேன். அது எது உங்களுக்கு பயன்படுத்த முடியுதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.